வெல்கம் டு தமிழ் காவியம். மனோகர வீரன். நீ அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் ரெடி, இல்லனா இந்த ரவுண்டு டைல முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஜீவன் யோசிக்கவே இல்லை, ஸ்வாட் எடுத்து நீட்டிட்டான். வெற்றிக்கு ஜீவன் பண்ணதுல அதிர்ச்சி, குழப்பம் ரெண்டுமே இருந்துச்சு. அவனை யோசிக்க விடாம தண்டமான ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி நின்னுக்கிட்டாங்க. டே சூப்பர்ரா, அந்த பட்டன் இருக்கு பாரு, அதை நல்லா பிரஸ் பண்ணு, அப்பதான் அவன் தோத்து போவான் அப்படின்னு ஏதேதோ ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க. வெற்றிக்கு கொஞ்சம் மூளை இருக்கு, அதனால ஜீவன் கிட்ட பேசி பார்க்கலான்னு யோசிச்சான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் விட்டாதானே. எப்படியோ பேசி ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டாங்க. அதுதான் ஸ்வாட் ஃபைட் ஆரம்பிச்சது. வெற்றி அந்த பட்டனை தொட அடுத்த நிமிஷம் ஜீவனை தாண்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டான். அவங்க முழிக்க, வெற்றி அடிக்க, பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அகாடமி பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த வெற்றி பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு குழம்புனாங்க. வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், டே எங்களை விடுடா, அவன் கூட போய் சண்டை போடு அப்படின்னு அந்த ரத்த களத்திலையும் கத்தி கூப்பாடு போட, வெற்றிக்கு எங்க அதெல்லாம் காதுல விழுந்துச்சு. அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் கிழிச்சிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல அதிரன் அவனை தடுத்து நிறுத்தி ஒரு இடத்துல போய் உட்கார வச்சான். அப்ப கூட அவனால ஆக்ரோஷத்தை அடக்க முடியல. உடனே ஜீவன் அவனுக்கு ஏதோ மருந்து கொடுக்க கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்தான். அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாகி அதிரன் பின்னாடி ஒளிஞ்சிக்க, அப்புறம்தான் தரமான சம்பவம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. வீரா சக்கரவர்த்தி கிட்ட இருந்து அந்த பட்டன் ஸ்வாட வாங்கி அதுல உண்மை விளம்பி இலைய நல்லா தேய்ச்சி விட்டான். தப்பு பண்ணவங்க கையில இந்த ஸ்வாடு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வாக்கு மூலமும் அவங்க வாயில இருந்து கொட்டிடும். இப்போ அதேதான் வெற்றிக்கு நடந்துச்சு. அவன் வாய் சும்மா இருந்தாலும் தொட்ட இடம் வேற லெவல் ஆச்சே. அதனால எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இதுல வெற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பயங்கர அவமானமா ஆயிடுச்சு. அதுல ஹைலைட்டான விஷயமே ஜீவனை அவங்க கொலை பண்றதா முடிவெடுத்ததுதான். அதை கேட்டு அது வரைக்கும் சாதாரணமா இருந்த அதிரனுக்கே கோவம் வந்துருச்சு. மிர்னா பயத்துல முதல் தடவை ஜீவன் கைய அவளாவே பிடிச்சுக்கிட்டா. அவனும் அவளோட நடுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் இருக்கேன் அப்படின்னு கையில அழுத்தம் கொடுத்து சொன்னான். இப்ப வெற்றிக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். உண்மையை சொல்லி முடிச்சிட்டு சார் மயக்கத்துல போயாச்சு. நல்ல வேலை மாஸ்டர் யாரும் இல்ல. ஒரு வேலை இருந்திருந்தா அவனை அகாடமியை விட்டே அனுப்பி இருப்பாங்க. எனக்கு பத்ரா மாஸ்டர் வீடு தெரியும், நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மிர்னா சொன்னா. அதிரன் அவளை தடுத்துட்டான். வேண்டாங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்களே இந்த ஊருக்கு சுத்தி பார்க்க வந்திருக்கோம், இதுல வீரா பேரு தான் பெருசா அடிபடும் அப்படின்னு சொன்னான். அதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்க முடியுமா? நாளைக்கு ஜீவனுக்கு பண்ண மாதிரி இங்க வேற யாருக்கும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு இல்லனாலும் நான் கண்டிப்பா நாளைக்கு மாஸ்டர் கிட்ட சொல்லத்தான் போறேன் அப்படின்னு முடிவா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வெற்றி நார்மல் மூடுக்கு வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்பவும் திருந்தாம வீராவை பழிவாங்க அவன் வீடு வரைக்கும் ஜீவன் கிட்ட போட்ட டீல் படி வேலை பண்ண வந்துட்டான். வீரா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அமைதியா இருந்தான். அவனுக்கு வெற்றி மேல எந்த காலத்திலயும் நம்பிக்கை வராது. அதுக்கு காரணம் அவங்க அப்பா. நம்ம இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் நீ என் கூடவே தான் இருக்கணும் ஜீவன், புரிஞ்சுதா அப்படின்னு வீரா கேட்டான். அதுக்கு அவன் சொன்ன பதில்ல வீரா பல்ல கடிச்சான். எபிசோட் 103. வீரா ஜீவன் கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்க, அதுக்கு அவன் அப்ப என்னோட லவ்ஸ் அப்படின்னு இழுக்க, மூடிட்டு படு, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. இங்க வெற்றிக்கு தூக்கம் போயிருச்சு. வீரா இன்னும் 2 நாள் இருப்பான். அவனை ஏதாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப பாண்டி அவனை தேடி வர, இவன் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு வெற்றிக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கு காரணம், இனிமே அவன் ஃப்ரெண்ட்ஸை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏற்கனவே அவங்களால அகாடமியில அசிங்கம் ஆயிடுச்சு. இனிமே சொந்தமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணான். இங்க பாண்டி வெற்றியை பார்க்க வந்தது அகாடமி சம்பந்தமா ஏதோ பேசுறதுக்காக. அவனுக்கு இன்னைக்கு ஜீவன் கூட நடந்த பிரச்சனை தெரியாது. வீரா கிட்ட பத்ரா மாஸ்டர் விட்டு முன்னாடி அவமானப்பட்ட உடனே வேற எங்கேயோ ரிலாக்ஸ் பண்ண கிளம்பிட்டான். அப்புறம்தான் முன்னாடி நாள் வெற்றி கிட்ட குரு மாஸ்டர் பேச சொன்னது ஞாபகம் வந்து இப்ப அவனை தேடி வந்திருக்கான். டேய் தியேண்டா, காலையில அகாடமிக்கு வரல, அத வீரா ஃப்ரெட் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு வெற்றி கேட்க பாண்டிக்கு புரிஞ்சு போச்சு.
சாதாரணமா வெற்றி அவனுக்கு வேலை ஆகணும்னு இருந்தா மட்டும்தான் பாண்டியை தேடி வருவான். இப்ப என்ன ஏழரை கூட்டி வச்சிருக்கிறானோ அப்படின்னு சலிப்பா இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பாண்டிக்கு வெற்றிய பிடிச்சிருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு அந்த ரீதியில தான் வீராவை ஏதாவது செய்ய நினைச்சு இவன் கூட பேசிட்டு இருக்கான். ஜீவன் விஷயத்த சொல்ல பாண்டி சிரிச்சிட்டான். ஏடா போயும் போயும் அவன் வீட்டுல வேலைக்காரனா இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு அவனால சிரிப்பை அடக்கவே முடியல. வெற்றி அவன் மூக்குல குத்து விட்டு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அடிச்சே சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு பாண்டி அவனை அடிக்க 2 பேரும் பேச வந்ததை மறந்துட்டு உருள ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் மூச்சு வாங்க பிரிஞ்சு மூஞ்சி முகர எல்லாம் பேந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா கட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. ஏதா டபுளால இந்த வீராவை எதிர்க்கவே முடியாதா அப்படின்னு பாண்டி கேட்க, முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. பாரு, நம்ம இன்னும் குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்கோம், ஆனா அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு வெற்றி மேல கை காட்டினான். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. வீராவை நினைச்சு ஓன்னு அழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு பாண்டிக்கு எங்க இருந்து ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியல. வெற்றி, டபுளு வீரா மாதிரியே பெரிய ஆள் ஆகணும்டா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அடா, அதை சொன்னா நீ டப்பிய கூட வரணும், ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கை நீட்டினான். வீராவை எதிர்த்து எந்த காரியம் பண்றதுக்கும் நான் ரெடி அப்படின்னு வெற்றி அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். கிளம்பு, இப்பவே நம்ம 2 பேரும் ஊர்கோடியில் இருக்கிற அந்த பாழடைஞ்ச அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, வெற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே பாண்டி பதறி போய் அவனுக்கு தெரிஞ்ச சிகிச்சை எல்லாம் கொடுத்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எழுந்து உக்காந்தான். தயவு செஞ்சு இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு வெற்றி சொல்ல, ஏண்டா அப்படின்னு புரியாம பார்த்தான் பாண்டி. இப்ப எதுக்காக அந்த அரண்மனைக்கு போகணும்னு சொல்ற அப்படின்னு வெற்றி கேட்க, எனக்கு என்னமோ வீராக்கு அங்க இருந்துதான் ஏதோ பவர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் நம்மளும் அப்படின்னு பாண்டி முடிக்கல. வெற்றி நிறுத்த சொல்லிட்டான். எங்க அப்பாவும் இப்படிதான் ஆராய்ச்சி பண்றேன், அவனை அடிக்கிறேன், ஒருத்தனை அழிச்சு நான் மேல வரேன்னு தப்பு தப்பா கணக்கு போட்டு இப்ப என்ன அனாதையா நிக்க வச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு வீரா மேல கோவம் இருக்குதான், அதுக்காக என் உயிர் ரொம்ப முக்கியம், நீ வேணும்னா எங்க வேணும்னாலும் போ, அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போ அப்படின்னு வாசல காட்டினான். பாண்டிக்கு இதுக்கப்புறம் வெற்றி கூட பேசி எதையும் புரிய வைக்க முடியாது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால பேச வந்த விஷயத்தையும் சொல்லாம கிளம்பிட்டான். பாண்டிக்கு ஆரம்பத்துல இருந்தே வீரா மேல சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்ல, அந்த அரண்மனை உள்ள என்னத்தான் இருக்குன்னு பார்க்கணும்னு அவனுக்கும் ஆவலா இருக்க, யோசிக்காம அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க தூங்கிட்டு இருந்த வீராக்கு நெற்றிக்கண் துடிக்க அலறி அடிச்சு எழுந்து உட்கார்ந்தான். அவனோட பதட்டத்துல அதிரன், ஜீவன் கூட எழுந்துட்டாங்க. என்னடா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வீராவை தொட்டு உழுக்க, ஏதோ கனவுடா, நான் கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க தூங்குங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துட்டான். தோட்டத்துக்கு பக்கம் வந்து முதல்ல கூப்பிட்டது பட்டுவத்தான். ஊர்ல ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா, ஏன் என் நெற்றிகன் இப்படி துடிக்குது, சாதாரணமா தூங்கும் போது இப்படி ஆனதில்லையே அப்படின்னு சந்தேகமா கேட்டான் வீரா. எல்லாம் அந்த பாண்டி பையன் வேலைதான் அப்படின்னு வெற்றி கூட அவன் பேசினதை பட்டு சொல்லுச்சு. ஐயோ, அந்த அளவுக்கு யோசிக்கிறானா, என்ன பண்றது பட்டு அப்படின்னு வீரா பதட்டமாயிட்டான். அவனால கோவில் வரைக்கும் கூட போக முடியாது வீரா, அதுக்குள்ள அவன் மெமரியில இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இப்போ வீட்டுல போய் தர்மா கூட சண்டை போட்டுட்டு இருப்பான் அப்படின்னு பட்டு சிரிச்சுச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு வீரா சொல்ல, நெற்றிக்கண் துடிச்சதுக்கு வேற காரணம் இருக்கு, அந்த நேரம் வரும்போது சொல்றேன், இப்ப போய் தூங்கு அப்படின்னு வீராவை அனுப்பி வச்சது பட்டு. அடுத்த 1 வாரம் வீராக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. அழகி கூட மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணான். குரு மாஸ்டர் சொன்னதால அகாடமி பசங்களுக்கு புது புது டெக்னிக் சொல்லி கொடுத்தான். அவனே ஜட்ஜா இருந்து பசங்களுக்கு போட்டி வச்சு அவனுடைய வளர்ச்சியை எல்லாரும் பாராட்டுறபடி நடந்துகிட்டான். இன்னைக்கு ஜீவன் ஊருக்கு கிளம்புற நாள் வந்துச்சு. முதல்ல அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தின வீரா அடுத்தது அவனோட அழகியை தேடி வந்தான். நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நீ எவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு ராணா மாஸ்டர் அகாடமிக்கு போவ அப்படின்னு வீரா அழகிய தன் நெஞ்சு மேல சாட்சி வச்சுக்கிட்டு கேட்டான். தாத்தாக்கு இப்போ உடம்பு பரவாயில்லை, நான் இன்னும் 2 வாரத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அழகி. நீ கோவப்படலன்னா நான் உன்னை கேட்கவா அப்படின்னு வீரா சொல்ல, நான் போகும்போது மிருனாவை கூட்டிட்டு போகணும் அதானே அப்படின்னு அவளோட முகத்தை மட்டும் நிமிர்த்தி வீராவை பார்த்தா. அவ மூக்குல முத்தம் கொடுத்த வீரா, எப்படிடி
என் செல்ல பொண்டாட்டி நான் சொல்லாமலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான். அதான் உன் ஃப்ரெண்ட் அவளை வெறிச்சு பார்க்கறது ஊருக்கே தெரியுமே, இதுல நான் வேற தனியா கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு புருவத்தை உயர்த்தி கேட்டா. ஒரு பெருமூச்சு விட்ட வீரா, நீ எப்போதுமே என்னை இப்படி புரிஞ்சுக்கிட்டா போறோம் அழகி அப்படின்னு அவளை கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்ததா பச்சை புலி காட்டுக்கு வந்த வீரா அந்த 2 மாடுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான். உங்களுக்காக இந்த பாத்திரத்தை இங்க விட்டுட்டு போறேன், இது உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் சாப்பாடு கொடுக்கும், இதனால இங்க வர்றவங்களை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க அதுங்களும் சந்தோஷமா தலையாட்டுச்சு. இங்க ஜீவன், மிருனா நேத்து நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். இந்த ஒரு வாரத்துல வெற்றிய செமையா ஒரு பக்கம் ட்ரில் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் மிருனா மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டான் ஜீவா. அதோட வெளிப்பாடா முன்னாடி நாள் வீரா, அழகி, மாறா, ஜெயா, ஜீவன், அதிரன்னு ஒரு சகஜமான பட்டாளமும் அவங்கள முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. வெற்றி கூட அங்கதான் நின்னுட்டு இருந்தான். அவங்களுக்குள்ள இது வரைக்கும் நடந்த சந்தோஷம் கஷ்டம் 2த்தையும் சொல்லணும், இது கூட ஒரு டாஸ்க் மாதிரி தான் பண்ணாங்க. அந்த சமயத்துல மிருனா ஜீவனை பிடிக்கும்னு வாய் விட்டுட்டா. இப்ப பையன் அதை பிடிச்சிட்டு அவளை கண்ணாலேயே கலையேபுரம் செஞ்சுட்டு இருக்கான். நேத்து விளையாட்டுக்கு சொன்னதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு மிருனா சொல்ல, அதை அப்படியே என் கண்ணை பார்த்து சொன்னா நான் கண்டிப்பா உன் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு ஜீவன் அவ கையை பிடிச்சான். என்னால சொல்ல முடியாது அப்படின்னு மிருனா அடம் பிடிக்க உடனே ஜீவன் பிடிச்சிருந்த அவ கையை விட்டுட்டான். அதுல அவனை விட அவளுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. உன் மனசுல எவ்வளவு பெரிய காயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா, அதை என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு உன் மனசுக்கு புரிஞ்சா போதும், உனக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கிளம்பிட்டான். மிருனாக்கு துக்கம் தொண்டை அடைச்சுது. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஜீவன், கண்டிப்பா இந்த பிரிவு நம்ம காதலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா மிருனா. அடுத்ததா ஜீவன், அதிரன் அவங்க ஊருக்கெல்லாம் போய் ஒரு வாரம் இருந்துட்டு இப்போ திரும்பவும் ஆகாயமலைக்கு வந்துட்டாங்க. அசம்பிளி முடிஞ்சதும் வி மாஸ்டர் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, இடிக்கிடிக அந்த எல் ரூமுக்கு போறதுக்கு பர்மிஷன் விட்டு 1/2 மணி நேரம் டைம், அதுக்குள்ள வெளியே வந்துடணும் அப்படின்னு அனுப்பி வச்சாரு. ஏண்டா அங்க பெரிய பொக்கிஷம் ஏதாவது இருக்குமா, எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு மாஸ்டர் அப்படின்னு ஜீவன் கேட்டான். வீரா பதில் சொல்லாம ஜீவன் முகத்தை திருப்பி அந்த எல் ரூம் வாசலை பார்க்க சொன்னான். அங்க குட்டி குட்டி பூச்சிங்க அந்த கதவு ஃபுல்லா அடைச்சிருந்துச்சு. என்னடா இது 1/2 மணி நேரம் இதை ஓட்டுறதுக்கே நமக்கு போயிடும் போல இருக்கே அப்படின்னு வழக்கம் போல ஜீவன் தான் சலிச்சுக்கிட்டான். இதுவும் ஒரு டாஸ்க் மாதிரி தான், மூடிட்டு வா அப்படின்னு அதிரன் முன்னாடி நடக்க வீரா வாயை பொத்தி சிரிச்சிட்டு அவன் பின்னாடி போனான். நாங்க எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்ல 3 பேரும் எடுத்த பேட்டில் பாயிண்ட்ஸ் இதா அப்படின்னு அதிரன் கரெக்டா எல்லாத்தையும் சொல்ல அந்த பூச்சிங்க ஒரே நிமிஷத்துல மறைஞ்சு போயிடுச்சு. வாய பொளந்துட்டு ஜீவன் அதிர்ந்து நிக்க, இந்த பூச்சிக்கு பேரு ட்ரூ இன்செக்ட், அதுகிட்ட உண்மைய சொன்னா நமக்கு அடிமை ஆகிடும் அப்படின்னு அதிரன் நிறுத்த, ஒருவேளை பொய் சொன்னா அப்படின்னு ஜீவன் குறுக்க ஒரு கேள்வி கேட்டான். உன்னை போட்டு தள்ளிடும் வா அப்படின்னு 2 பேரும் அவனை குண்டு கட்டா உள்ளதுக்கிட்டு போயிட்டாங்க. டேய் எதுக்குடா இப்படி பண்றீங்க, என்னை கீழே இறக்கி விடுங்க, நான் நடந்து வரேன் அப்படின்னு ஜீவன் கத்த, அது ஒரு ஒத்தையடி பாதை, அங்க 2 பேர் நடக்க ஒருத்தர் தூக்கிக்கணும். இதை தெரிஞ்சுதான் அதிரன் வீரா கரெக்டா பண்ணாங்க. ஒருவேளை 3 பேரும் நடந்து போயிருந்தா திரும்பவும் அடுத்த வருஷம் தான் இந்த ரூமுக்குள்ள வர முடியும், அதுதான் இங்க ரூல். அடுத்துதான் அவங்களுக்கு ஒரு இல்லியூஷன் டாஸ்க், அதாவது 3 டிராயிங்ஸ் அந்த ரூமுக்குள்ள சுத்திட்டு இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ள அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொசிஷன்ல அவங்க நிக்கணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அடுத்த வருஷம் தான். இதையும் 3 பேரும் சக்சஸ்ஃபுல்லா கடந்துட்டாங்க. அடுத்ததா அவங்களுக்கு பெரிய சோதனை ஒண்ணு வந்துச்சு. அதுவும் ஒரு ஒத்தையடி பாதை தான். ஆனா அங்க நெருப்பு வளையம் ஒவ்வொரு படியிலையும் இருக்கும். 3 பேரும் ஒரே சமயத்துல டபுள் ஜம்ப் பண்ணி அதை கடந்து போகணும். வீரா, இந்த வளையம் கொஞ்சம் சின்னதா இருக்கே, எப்படிடா 3 பேரும் ஒரே சமயத்துல உள்ள போறது அப்படின்னு அதிரன் சந்தேகமா கேட்டான். அதுக்கு ஜீவன், ஒருத்தர் முதுகு மேல ஒருத்தர் ஏறிக்கலாம், அப்ப இடம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சரியா ஐடியா கொடுத்தான். அதே மாதிரி முதல்ல அதிரன், நடுவுல ஜீவன், மேல வீரான்னு அவங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டபுள் ஜம்ப் பண்ணி அந்த 6 நெருப்பு வளையத்தையும் எந்த பிரச்சனையும் வராம கிராஸ் பண்ணிட்டாங்க. கடைசியா அவங்க வந்தது ஒரு கல்வெட்டு கிட்ட.
ஏ என்னடா அந்த வியூகன் மாதிரி இங்க வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்னு அதிரன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு வீரா, இல்லடா அந்த கல்வெட்டை தைரியமா தள்ளி வை அப்படின்னு சொல்ல அதிரன் உடனே அதே மாதிரி பண்ணான். அங்க 3 பெரிய வாள் இருந்துச்சு. 3 பேரும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்து கையில வச்சு பார்த்தாங்க. அந்த வாளோட கூர்மையையும் அதோட பளபளப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏண்டா ஒரே சமயத்துல 10 பேர் அதை வெட்டும் போல இருக்கு அப்படின்னு ஜீவன் சொல்லி முடிக்கல. அவன் கையில இருந்த வாள் நேரா எதிரில இருந்த 10 பொம்மைகளோட தலைய சாட்சி இருந்துச்சு. ஏ ஜீவன், இது பேசுற வாள்டா, இது கிட்ட யாரையாவது நம்ம போடணும்னு சொன்னா போதும், அவங்கள சாட்சி தள்ளிரும் அப்படின்னு அதிரன் அவங்க கிட்ட இருந்த வாளை திரும்பி திரும்பி பார்த்து சொன்னான். எல்லாம் ஓகே, இத நம்ம எப்படி வெளியே எடுத்துட்டு போறது, ஒருவேளை வேற யாராவது இதை திருடிட்டா அப்படின்னு அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சந்தேகம் வந்துச்சு. உடனே ஜீவன், ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கல்வெட்டுல கண்டிப்பா இதை பத்தி ஏதாவது எழுதி இருக்கும், அதை படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அங்க உக்காந்தான். ஆமா, அவன் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் எழுதி இருந்துச்சு. அதாவது இந்த வாள் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அந்த காலத்துல போர்ல எதிரிங்களை மறைமுகமா தாக்குறதுக்கு இதை வச்சு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம அதை விட இதை பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க 2 பேரையும் பார்த்து தலையாட்டினான். திடீர்னு நெற்றிக்கண் துடிக்க ஆரம்பிக்க அதிரன், ஜீவன் நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு அவங்க கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இருந்து வெளிச்சம் அத்தனையும் மறைஞ்சு பயங்கர இருட்டாயிருச்சு. உண்மையை சொல்லணும்னா 3 பேருக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா வீரா மட்டும் நெற்றிக்கண் கிட்ட மானசீகமா ஹெல்ப் கேட்டிருந்தான். அதுக்குள்ள ஜீவன், டே நம்ம உள்ள வந்து 1/2 மணி நேரம் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால்தான் இந்த சோதனை, இப்ப எப்படிடா வெளியே போறது அப்படின்னு தவிப்பா கேட்டான். உடனே வீரா 2 பேரு கையையும் அழுத்தி பிடிச்சு ஜாட காட்ட அது அவங்களுக்கு புரிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாம் ஆக்ஷன் மட்டும்தான். அதாவது அந்த ரூம் உள்ள அந்த காலத்துல இருந்த உண்மையான வீரர்களோட ஜீவ சமாதி இருக்கு, அதனால யாரும் அங்க பேசக்கூடாது. இதுதான் நெற்றிக்கண் வீராவுக்கு சொல்லி இருந்துச்சு. இப்ப திரும்பவும் பழையபடி எல்லா டாஸ்கும் பண்ணி எந்த பாதிப்பும் இல்லாம 3 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அது வரைக்கும் மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்த சஞ்சீவனுக்கு பயங்கர ஷாக். அவன் கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ள போனவங்க யாரும் உயிரோட வந்ததில்லை. அப்படி இருந்தும் மாஸ்டர் அவங்கள உள்ள அனுப்புனதுக்கு காரணம் கண்டிப்பா ஜெயிச்சு வருவாங்கன்ற நம்பிக்கை மட்டும்தான். உடனே பக்கத்துல இருந்த அவன் அல்லக்கை, இந்த வீரா உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த நல்லது நடக்காது, அவன்கிட்ட ஏதோ இருக்கு, இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ண மாட்டான் அப்படின்னு சஞ்சீவனுக்கு ஏத்தி விட்டான். டே, ஒருத்தனால எப்போதும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, கண்டிப்பா அவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை கண்டுபிடிச்சு நசுக்கி போடுறேன் அப்படின்னு பல்ல கடிச்சான் சஞ்சீவன். ஒரு பக்கம் இவனோட தொல்லை, இன்னொரு பக்கம் பசங்க கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச வாழ்னால அவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வருமா சோதனை வருமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீரா எல் ரூம்ல இருந்து நேரா போய் முதல்ல வி மாஸ்டரை பார்க்க கிளம்புனான். ஜீவன் அதிரனுக்கு வேற ஏதோ வேலை இருந்ததால அவங்க வீரா கூட ஜாயின் பண்ணிக்கல. அப்போதான் வழியில விதுஷியும் மயூரியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தான். வீராக்கு விதுஷி மேல எப்போதுமே தனி பாசம் உண்டு. ஏ விதுஷி, எப்படி இருக்க? வந்துட்டான் ஹீரோ. எல்லா இடத்துலயும் இவன் பேரு மட்டும்தான் வரணும்னு அடுத்தவங்களை வளர விடாம பண்றதுக்கு அப்படின்னு மயூரி விதுஷிய எரிச்சலா வீரா மேல தள்ளிட்டா. நல்ல வேலை 2 பேருக்கும் பெருசா எதுவும் டச்சிங் சீன் நடக்கல. அறிவில்லை உனக்கு? எப்ப பாரு எதுக்கு இவளை பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு வீரா கோவமா கேட்டான். காரணத்தை சொல்லிட்டா நீ இந்த அகாடமி விட்டு போயிடுறியா அப்படின்னு மயூரி கேட்க, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும் வீரா பதில் கொடுத்தான். உன்ன மாதிரி ஆளுங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்களே, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு பேரை கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கணும்னு பொடி வச்சு பேசினா மயூரி. நான் யாரை என்ன பண்ண, எதுவா இருந்தாலும் என் முகத்துக்கு முன்னாடி நேரா பேசு அப்படின்னு வீரா கோவப்பட்டான். விதுஷிக்கு மயூரி பேச பேச மனசு கஷ்டமா இருந்தாலும் அவளால இப்ப எதுவும் சொல்ல முடியல, அதனால அமைதியா இருந்தா. நான் ஒன்னும் அசிஸ்டன்ட் கிடையாது, உன் பின்னாடியே சுத்தி உன் வேலைய பட்டியல் போட்டு கொடுக்க, நீயா சீக்கிரம் திருந்துற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா மயூரி. லூசா இவ அப்படின்னு இருந்துச்சு வீராக்கு. அதை விட விதுஷியும் எதுவும் பேசாம வீராவை திரும்பி திரும்பி பார்த்து நடந்து போனது அவனுக்கு சந்தேகத்தை வர வச்சுச்சு. அடுத்தது அவன் யாரை எதிர்பார்ப்பானோ அந்த பட்டு மேடம் வந்தாச்சு. வீரா, சில நேரத்துல சில எதிர்பாராத விஷயத்த நீ தாங்கி தான் ஆகணும், அதுக்கு உன் மனசை தைரியப்படுத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சு.
இப்படி ஆளாளுக்கு என்ன குழப்பிட்டு போறீங்களே அப்படின்னு ஒன்னும் புரியாம மாஸ்டரை பார்க்க போனான் வீரா. அவர் கண்ணுக்கு அவன் கையில வச்சிருந்த வாள் நல்லாவே தெரிஞ்சுச்சு. ரொம்ப சந்தோஷம் வீரா, 3 பேரும் இதை எங்க தேவைப்படுமோ அங்க யூஸ் பண்ணுங்க. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா முத்து மாஸ்டர் கிட்ட கேளு அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சாரு. என்ன வந்ததுல இருந்து சித்து தாரா கண்ணுல மாட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை சாப்பிட்ற இடத்துல இருப்பாங்களோன்னு சந்தோஷமா அவங்கள பார்க்க வந்த வீராக்கு பயங்கர ஷாக்கு. சித்துவுக்கு 2 பக்கத்துலயும் சஞ்சீவன் யோகி உட்காந்துட்டு இருந்தாங்க. இவனுங்கள அப்படின்னு சஞ்சீவன் மேல கொலை வெறி வந்துச்சு வீராக்கு. சித்து, இவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்க? அசம்பிளில கூட உன்னை பார்க்கல, தாரா எங்க அப்படின்னு வரிசையா கேள்வி கேட்டான் வீரா. ஆனா சித்து அவனை கண்டுக்காம இன்னும் சீரியஸா சஞ்சீவன் கூட பேசிட்டு இருந்தான். டேய், உன் கூட தான்டா பேசிட்டு இருக்கேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, ஊர்ல இருந்து உனக்கு சிலது வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுக்குறேன் அப்படின்னு வீரா சித்து கையை பிடிக்க அவன் அதை மெதுவா எடுத்து விட்டான். எனக்கு இங்க இவங்க கூட கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் நம்ம ரூம்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சித்து சொல்ல வீராக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. இவன் கூட பேசுறதுக்கு நீ பாழுங்கணத்துல விழலாம், சும்மா விளையாடாத அப்படின்னு வீரா சித்து கைய திரும்பவும் பிடிச்சி இழுக்க இந்த தடவை அவனுக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு ஒரு வாட்டி சொன்ன காதுல விழாதா? அதான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சித்து எரிஞ்சு விழுந்தான். என்னடா வாய்க்கு வாய் பேசிட்டே போற, நீ இவங்க கூட சேரக்கூடாது, மரியாதை என் கூட கிளம்பி வா அப்படின்னு சித்துவை தரன்னு இழுத்துட்டு போனான். அவ்வளவுதான். இப்ப சஞ்சீவன் உள்ள புகுந்து, அது என்ன நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரு மாஸ்டர்னு மரியாதை இல்லாம என்ன ஏதோ உன் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி வா போன்னு பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல வீரா அப்படின்னு விரல் நீட்டி எச்சரிக்கை பண்ணான். மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, இது தானா வரணும் அப்படின்னு வீரா அவனை பார்க்க சஞ்சீவன் சித்து தோல் மேல கை போட்டபடி நின்னுட்டு இருந்தான். வீராக்கு சித்து மேலதான் கோபம் வந்துச்சு. நான் ஊர்ல இல்லாத சமயத்துல என்ன நடந்துச்சு சித்து? அவன் உன்னை ஏதாவது மிரட்டி வேலை வாங்கினானா அப்படின்னு சஞ்சீவனை முறைச்சிக்கிட்டே கேட்டான். நான் என்ன சின்ன குழந்தையா, யாராவது மிரட்டினா பயப்படுறதுக்கு? எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு சித்து வார்த்தைக்கு வார்த்தை வீராவை எதிர்த்து பேசினான். சித்து, என் கூட நீ விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இவனை நடுவுல வச்சுக்கிட்டு நமக்குள்ள எதுவும் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்டா அப்படின்னு வீரா அவனை போட்டு உழுக்குனான். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா வீரா, நான் இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சித்து சொல்லி முடிக்கல. வீரா அவன் கன்னத்துல அரைஞ்சிருந்தான். நானும் போனா போதுன்னு உன்னை பேச விட்டுட்டு சும்மா இருந்தா என்னடா ரொம்ப பண்ணிட்டு இருக்க? உன் அம்மா என்னை நம்பிதான் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க, அதனால நான் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு பல்ல கடிச்சான் வீரா. உடனே சித்து, நீ சஞ்சீவன் மாஸ்டருக்கு சொன்னதான் உனக்கும் பொருந்தும், மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல வீரா உடஞ்சே போயிட்டான். அதுக்கு மேல சித்து ஒண்ணு சொன்னான். எனக்கு உங்க பக்கத்திலேயே ரூம் வேணும் மாஸ்டர், ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சித்து கேட்க, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா சித்து, இல்ல என் மேல கோவமா, எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு வீரா இறங்கி வந்து பேசினான். எனக்குன்னு ஆசை, கனவு, லட்சியம் எதுவும் இருக்க கூடாதா? நீ எப்படி சொல்றியோ அப்படிதான் நான் நடந்துக்கணுமா அப்படின்னு சித்து எரிஞ்சு விழுந்தான். நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நீ சரியானவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சித்து, ஆனா இவனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு வருத்தமா பேசினான். எனக்கு எல்லார பத்தியும் தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சித்து கிளம்ப வீரா கண்ணு கலங்கிருச்சு. அப்புறம் எல் ரூம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு சஞ்சீவன் நக்கலா வீரா பக்கத்துல வர, மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து உள்ள சொருகுனன்னு வையு, இப்பவே நீ போய் சேர்ந்துருவ, மரியாதையா கடுப்ப கிளப்பாம போயிரு அப்படின்னு வீரா கண்ணுல கொலை வெறி. எல்லாரும் எப்போதும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது வீரா, உன்னோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க இருந்து அசிங்கப்பட்டு கிளம்புறனால என்ன ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு யோகியோட கிளம்பிட்டான் சஞ்சீவன். வீரா அடுத்த நிமிஷம் தாராவை தேடத்தான் போனான். இங்க என்ன நடக்குது தாரா? சித்து எப்படி அந்த சஞ்சீவன் கூட சேர்ந்தான், என்ன நடந்துச்சு அப்படின்னு தவிப்பா கேட்டான். எனக்கும் தெரியலண்ணா, நீங்க ஊருக்கு போய் கரெக்டா 2வது நாள் அவன் என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டான். அவங்க கூடவே பேசுறது, சாப்பிடுறது, தூங்குறதுன்னு ரொம்ப ஓவரா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவனை தனியா கூட்டிட்டு போய் கேட்டதுக்கு அசிங்கமா பேசிட்டான்.
அதுக்கப்புறம் நான் தள்ளி இருந்துதான் அவனை பாக்குறேன் அப்படின்னு தாரா தலைய குனிஞ்சுக்கிட்டா. இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, என்னோட ரூட்ல போய் அவனை வழிக்கு கொண்டு வர அப்படின்னு வீரா எழுந்துக்க தாரா ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை நிறுத்தினான். எனக்கு அப்பா அம்மா இல்லதான், அதுக்காக நான் ஆம்பளைங்க மேல போய் விழற பொண்ணு கிடையாது, அவனை உண்மையாதான் காதலிச்சேன், இதை மட்டும் சித்து கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. சித்து தாரா மனச கஷ்டப்படுத்த எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான்னு வீராக்கு புரிஞ்சுச்சு. ஆனா அவன் அப்படி பேசுற கேரக்டர் இல்லையே, இந்த சஞ்சீவன் என்ன பண்ணி தொலைச்சான்னு வீராவுக்கு பயம் வந்துருச்சு. இங்க அவங்க ரூம்ல சித்து அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தான். வீரா எதுவுமே பேசல, அமைதியா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டை. தாரா கூட பேசிட்டு சித்துவை பார்க்க வந்த வீரா அவன் தூங்கிட்டு இருந்ததை கவனிச்சுட்டு யோசனையா அவங்க பக்கத்துல வந்தான். இந்த நேரத்துல இவன் தூங்க மாட்டானே, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சித்து தலையில கை வச்சு பார்க்க, என்ன வீரா என்ன கொல்ல வந்தியா அப்படின்னு சித்து வாயில இருந்து விஷமா வார்த்தை வந்து விழுந்துச்சு. உன்னை கொலை பண்றதுக்கு எதுக்குடா நான் தலையில கை வச்சு பார்க்கணும், முட்டாள் மாதிரி பேசாம எழுந்து உட்காரு, உங்ககிட்ட நான் சில விஷயம் கேட்கணும் அப்படின்னு வீரா கோவப்பட்டான். சஞ்சீவன் மாஸ்டர் பத்தி ஏதாவது திட்டி பேசுறதா இருந்தா நான் காதை பொத்திப்பேன் அப்படின்னு சித்து சொல்ல, என்னடா வார்த்தைக்கு வார்த்தை மாஸ்டர்னு ரொம்ப பில்டப் கொடுக்குற, உனக்கு அவனை பத்தி தெரியாதா அப்படின்னு வீரா கத்திட்டான். அகாடமி உள்ளதான் உன் தொல்லை தாங்க முடியல, கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சித்து கேட்க, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, உண்மையை சொல்லு, அவன் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தானா, அதுல ஏதாவது மயக்க மருந்து மாதிரி இருந்துச்சா அப்படின்னு வீரா கோவம் போய் அக்கறையா கேட்டான். இங்க இருந்தா தானே நீ தொல்லை பண்ணுவ, நான் வேற ரூமுக்கு போயிடுறேன் அப்படின்னு சித்து வேகமா திங்ஸ் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சான். இவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, அதனால இங்க இருந்து போக விடக்கூடாதுன்னு வீரா மனசு அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. சரிடா, நான் எதுவும் பேசல, நீ இங்கேயே இரு, உனக்கு கோவம் போன அப்புறம் நம்ம நிறுத்தி நிதானமா அப்படின்னு வீரா முடிக்கல. நான் நார்மலா இருக்கணும்னா நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவியா அப்படின்னு சித்து கேட்டான். உடனே வீரா சிரிச்சு, எனக்கு தெரியும்டா நீ ஏதோ கோவத்துல தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு, சரி சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் தோள் மேல கை போட்டான். எனக்கு எல் ரூம்ல நீ எடுத்த அந்த வாள் வேணும், குடுப்பியா அப்படின்னு சித்து புருவத்தை உயர்த்த வீராக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாரு அந்த சஞ்சீவன் உனக்கு கேட்க சொன்னானா? அது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது சித்து, கண்டிப்பா உனக்கு அதை பத்தி புரிய வச்சு நானே கொடுக்குறேன் அப்படின்னு வீரா நிதானமா பேசினா. இதோ இப்ப பேசினியே, இதுதான் உன்னோட உண்மையான புத்தி, நான் உனக்கு அடிமையா இருக்கணும், நீ மட்டும் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிதானே அப்படின்னு சித்து கேட்க, வீரா அவனை திரும்பவும் அடிக்க கை ஓங்கிட்டான். நான் உன்கிட்ட அப்படித்தான் பழகி இருக்கேனா, உன் மனசை தொட்டு சொல்லு. வீரா உடைஞ்ச குரல்ல கேட்டதுக்கு சித்து பதில் சொல்லாம அவனோட வேலையை திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சான். வீராக்கு சித்துவோட திடீர் மாற்றம் சஞ்சீவன் பண்ணதுன்னு தெரியும், ஆனா காரணம் என்னன்னு புரியாம தலை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள சித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவு வரைக்கும் போனவன் வீராவை திரும்பி பார்த்த பார்வையில என்ன இருந்துச்சுன்னு கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். சித்து கிளம்பின உடனே வீராக்கு அந்த ரூம்ல மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும்னு சொல்லுவியப்பட்டு இப்ப சித்துவுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு யாரும் இல்லாத இடத்துல வீரா கத்த, நெற்றிக்கண் ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. வீரா ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவோட அகாடமிக்கு கிளம்பி வந்தான். அவனை வழியில கொம்பனும் ரூபினியும் பிடிச்சுக்கிட்டாங்க. ஊர்ல இருந்து வந்த உடனே எங்களை மறந்துட்டல்ல அப்படின்னு 2 பேரும் செல்லமா கோச்சிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு வீரா வலுக்கட்டாயமா சிரிச்சு பேசினான். கேள்விப்பட்டோம், எல் ரூமுக்கு போயிட்டு வந்தியா, அப்புறம் 7 பேட்டில் ஃபைட்ல செலக்ட் ஆகி இருக்கியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. வீராக்கு அவங்க சொல்ல வர்றது எதுவுமே புரியல. அவன் இன்னும் சித்து விஷயமா மட்டும்தான் யோசனையில இருக்கான். வீரா ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அசம்பிளில எல்லாம் உனக்கு புரியும் வா அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஏதோ இன்னைக்கு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போற மாதிரி நிறைய ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. ரூபினி, இன்னைக்கு என்ன நாள், ஏதாவது விசேஷமா அப்படின்னு வீரா புரியாம கேட்டான். எங்க பாட்டி நாச்சியாரோட பிறந்த நாள், அது மட்டும் இல்ல அவங்க இப்போ நம்மள பார்க்க வராங்க அப்படின்னு ரூபினி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். உங்க பாட்டியா அப்படின்னு வீரா ஆச்சரியமா பேசிட்டு இருக்கும் போதே அங்க சலசலப்பு. நாச்சியார் கம்பீரமா நடந்து வந்து ஸ்டேஜ் மேல ஏறி நின்னாங்க. அவங்களுக்கு 70 வயசு யாரும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பாடி ஃபிட்டா இருந்துச்சு. வி மாஸ்டர்
குனிஞ்சு அவருக்கு மரியாதை கொடுக்க அப்பதான் வீராக்கு நாச்சியாரும் பெரிய மாஸ்டர்னு தெரிய வந்துச்சு. ரூபினி கொம்பன் ஓடி போய் நாச்சியார் பக்கத்துல நின்னுட்டாங்க. நாச்சியார் ஆக்ஷன்ல சொல்றத ரூபினி சத்தமா பேசி காட்டவும் தான் அவங்க ஊமன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க 7 பேட்டில் ஃபைட் நடக்க போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து 9th ஸ்டேஜ் வரைக்கும் மிக்சட் காம்பினேஷன் இருக்கும், எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு ரூபினி சொல்லி முடிச்சா. அதாவது நாச்சியார் இப்போ அதை தான் ஆக்ஷன்ல சொல்லி இருந்தாங்க. வீராக்கு காம்படிஷன் டாஸ்க் அதெல்லாம் இப்ப பெரிய விஷயமே இல்ல. சித்து இன்னும் அவன் கண்ணுல படல, அதனால சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டே இருந்தான். அப்பதான் பட்டு வந்துச்சு. வீரா அதுகிட்ட பேசவே இல்லை. சித்துவனி சந்தேகப்படுறியா அப்படின்னு பட்டு நேரடியா கேட்க வீரா சட்டுன்னு அதிர்ச்சியா பார்த்தான். தயவு செஞ்சு அவன் நடிக்கிறான்னு உன் வாயால சொல்லிடுபட்டு அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு கெஞ்சாத குறையா கேட்டான். என்ன மன்னிச்சிடு வீரா, சில விஷயத்த நீ நேரடியா ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருச்சு. அதுக்குள்ள காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போதான் அதிரன் ஜீவன் வீரா பக்கத்துல வந்து, எதுக்குடா இவ்வளவு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு விசாரிச்சாங்க. சித்து விஷயத்த வீரா சுருக்கமா சொல்லி முடிக்க, நம்மள மீறி சஞ்சீவன் எதுவும் பண்ண முடியாது, நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காம காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அது 1-on-1 ஃபைட். அது மட்டும் இல்லாம மிக்சட் ஸ்டேஜ் வைஸ் ஃபைட் நடந்துட்டு இருந்ததால யார் வேணும்னாலும் அவங்க ஆப்போனண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நாச்சியார் வைக்கிற காம்படிஷன் எப்போதும் இப்படித்தான் இருக்கும். வி மாஸ்டர் இதுல எல்லாம் தலையிடவே மாட்டாரு. வீரா தூரத்துல இருந்து கை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். இன்னும் அவனோட டர்ன் வரல. அது மட்டும் இல்ல, யார் ஆப்போனண்டா வந்தாலும் பெஸ்ட் கொடுக்கணும், இதுதான் அவன் யோசிச்சு வச்சது. இப்போ வீரா பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க. அவன் வந்து ஒரு பொசிஷன்ல நிக்க அவனுக்கு எதிர சித்து இருந்தான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வீரா அடி குரல்ல அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி பேச, சித்து மர்மமா அவனை பார்த்து சிரிச்சான். நாச்சியார் கொடுத்த 7 பேட்டில் ஃபைட் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சது. மொத்தம் 7 ரவுண்ட்ஸ், அதுல 9 ஸ்டேஜஸ் பசங்களும் கலந்துக்கணும். அதுல இருந்து 7 பேர் மட்டும்தான் வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிக்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இதுல கிட்டத்தட்ட 50 பேர் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போனாங்க. அடுத்த ரவுண்டு மாய மீன்கள், அதுல கிட்டத்தட்ட 10 பேர் அவுட் ஆகி மீதி 40 பேர் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆனாங்க. இப்ப நடுவுல பிரேக் டைம் வந்துச்சு. என்னதான் அதிரன் ஜீவன் பக்கத்துல இருந்தாலும் வீரா சித்து தாராவை ரொம்ப மிஸ் பண்ணான். டேய், நீ அடுத்த ரவுண்டுக்கு யாரை செலக்ட் பண்ண போற அப்படின்னு ஜீவன் அதிரன் கிட்ட கேட்டான். அந்த வாயாடி மயூரிய தான், வேற யாரு அப்படின்னு அதிரன் சொல்லி சிரிக்க, ஆத்தி அவளா அப்படின்னு ஜீவன் வாயை முடிக்கிட்டான். ஏய் வீரா, நீ யார செலக்ட் பண்ண போற அப்படின்னு கேட்டான் அதிரன். அப்பதான் வீராவோட கலங்கின கண்ணை பார்த்தான். காரணம் தெரிஞ்சதால ரொம்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டாங்க. தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் வீரா சித்துவை பார்த்தான். அவனுக்கும் தாராக்கும் ஃபைட் ஆரம்பிக்க போகுது. பரவாயில்ல, இப்பவாச்சும் 2 பேரும் பாத்துக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வீராக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவனோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி தாரா மேல விழுந்துச்சு. நாச்சியார் ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்க மாட்டாங்க, 2 பேரும் ஈக்குவலா ஜெயிக்கணும், அதுதான் அவங்களோட எண்ணம். ஆனா சித்துவோட ஸ்டாண்ட் பொசிஷன் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. உன் பேர் என்ன அப்படின்னு சித்து கிட்ட நாச்சியார் ஆக்ஷன்ல கேட்டாங்க. ரூபினி மூலமா ஒரு முடிவு சொன்னாங்க. இது சாதாரணமா காம்படிஷன் தான், ஆனா நீ அந்த பொண்ணை வேற ஏதாவது மனசுல வச்சுட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் போய் உக்காரு அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. இந்த பக்கம் வீரா தான் தாராக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தான். பாத்தீங்களா அண்ணா, எனக்கு கழுத்துல வலி இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் இங்கேயே 4 பஞ்சு விட்டு அதை நல்லா பஞ்சர் ஆக்கிட்டான் அப்படின்னு சிரிச்சா தாரா. அவன் தான் நார்மலாவே இல்லையடா, விடு, அதான் நாச்சியார் மாஸ்டர் அவனை தனியா போய் உட்கார வச்சிட்டாங்களே, கொஞ்ச நேரம் யோசிச்சு அடுத்த ரவுண்ட்ல நல்லா நடந்துப்பான் அப்படின்னு வீரா சமாதானப்படுத்தினான். ஆனா அவனோட கணக்கு அங்க மிஸ் ஆயிருச்சு. சித்து யாரும் பார்க்காத சமயத்துல தாரா கிட்ட வந்து பேசினான். அவன் பக்கத்துல வந்த உடனே இவளோட கோபம் எல்லாமே காணாம போயிருச்சு. சித்து, என் கழுத்துல எவ்வளவு வலி தெரியுமா, ஏன்னா இப்படி பண்ண அப்படின்னு உரிமையா சண்டை போட்டா. உனக்கு வெக்கமா இல்ல, இப்படிதான் உங்க வீட்டுல ஆம்பளை பையன் கிட்ட நடந்துக்க சொல்லி வளர்த்தாங்களா அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிச்சான். டே, அசிங்கமா பேசாத அப்படின்னு சொல்லும் போதே தாரா கண்ணுல தண்ணி வந்துருச்சு. பின்ன எதுக்குடி என்ன உன்னோட ஆப்போனண்டா செலக்ட் பண்ண, என் உடம்பு உன் மேல டச் பண்ணணும் அதானே அப்படின்னு அவளை இன்னும் கீழ்த்தரமா விமர்சிச்சான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்னை பத்தி பேச உனக்கு தகுதி இல்லை
அப்படின்னு சொன்ன தாரா போட்டி நடக்க போற இடத்துல போய் நின்னுட்டா. வீரா அவங்க பேசுறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தான். இருந்தாலும் சித்து இப்ப இருக்கிற மனநிலையில எதுவும் சொல்ல முடியாதுன்னு தள்ளி நின்னுட்டான். திரும்பவும் சித்து தாராக்கு போட்டி ஆரம்பிச்சது. ஆனா தாரா என்னால முடியல, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு பொய்யான ஒரு காரணம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. வீராக்கு நல்லாவே புரிஞ்சது இது சித்துவோட வேலைன்னு. அதுக்கும் மேல கோவம் வந்துச்சு. தாரா கிட்ட உன்னை பேசுனது தப்பு தான், ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணான். அடுத்ததா நாச்சியார் சொல்ல சொன்னாங்கன்னு ரூபினி பேச ஆரம்பிச்சா. எல் ரூமுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்த வீரா, ஜீவன், அதிரன் 3 பேரும் எல்லா ரவுண்ட்லயும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 3ல மட்டும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னான். வீரா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க முடிவு பண்ணான். அதுக்கு காரணம் சித்து. அவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. இப்படியே விட்டா கண்டிப்பா அவனை அகாடமியை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. அதனால வேற வழியே இல்லாம அடுத்த ரவுண்டுக்கு சித்துவை ஆப்போனண்டா கூப்பிட்டான். உடனே சஞ்சீவன், அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நீ 6th ஸ்டேஜ், உன்னோட பொட்டன்ஷியல் இங்க எல்லாத்துக்கும் தெரியும், வேணும்னே உன் வீரத்தை காட்ட சின்ன பையன் கூட மோதாத அப்படின்னு சொன்னான். அதுக்கு வி மாஸ்டர், வீராவும் சித்துவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ அப்படி ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டா, நீ இதுல தலையிடாத அப்படின்னு சஞ்சீவனை தள்ளி நிக்க வச்சாரு. சஞ்சீவன் மாஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். அவன் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான். எனக்கு அவன் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசை. அதனால இந்த ரவுண்ட்ல நான் அவனை சூஸ் பண்றேன் அப்படின்னு வீரா பணிவா சொல்ல யாரும் அங்க அப்ஜெக்ட் பண்ணல. இப்ப 2 பேருக்கும் ஃபைட் ஆரம்பிச்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சித்துவை வேற ஆங்கிள் நெட்ரிகன் மூலமா வீரா ஸ்கேன் பண்றது. முதல் தடவை அவனை அப்பாவின்னு காட்டின நெட்ரிகன் இப்ப வேற மாதிரி காட்டுச்சு. அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுந்து ஆட்டி படைக்கிற மாதிரி வீரா கண்ணுக்கு தெரிய, முதல்ல இவனை ஜெயிச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். வீராக்கு சித்துவோட எல்லா வீக்னஸும் நல்லாவே தெரியும். நேரா மூக்குல ஒரு குத்து, காலால அவனோட வயித்துல ஒரு பஞ்ச், அவ்வளவுதான். மயங்க அப்படியே விழுந்துட்டான் சித்து. உடனே சஞ்சீவன் ஓடி வந்து அவனை தூக்க வர வீரா தடுத்து அதிரன் ஜீவன் கிட்ட கண்காட்டினான். இப்போ அவங்க கண்காணிப்புல சித்து இருக்க போறான்னு தெரிஞ்ச வீரா அடுத்ததா யோகி கூட ஃபைட் பண்ண ரெடியா நின்னான். சஞ்சீவனுக்கு ஆத்திரம் தாங்கல. உடனே யோகிய கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த ரவுண்டு வீரா ஜெயிக்க கூடாது, அவன் செத்தா கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு உன்னோடது மரண அடியா இருக்கணும் அப்படின்னு வெறியோட பேசினான். 2 பேரும் பொசிஷன்ல நின்னாங்க. அடுத்ததா ஒரே சமயத்துல காலை தூக்கி இடுப்புல அடிக்க ட்ரை பண்ண தூக்குனாங்க. ஆனா வீரா கால் அப்படியே அந்தரத்துல நின்னு யோகியை அவனால டச் பண்ண முடியல. ஆனா யோகி வீராவை அடிச்சு கீழே தள்ளிட்டான். ஒரு நிமிஷம் வீராக்கு எதுவுமே புரியல. ஏன் என்னால அவனை தொட முடியாம போச்சு அப்படின்னு நெட்ரிகன் ஹெல்ப் கேட்டான். அப்பதான் யோகி உடம்புல ஏதோ தடவி இருக்கிறது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. இத மாஸ்டர் கிட்ட சொல்லணும், அப்பதான் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு அவன் எழுந்த சமயம் சஞ்சீவன் அவனை தடுத்துட்டான். என்ன, போய் நாச்சியார் மாஸ்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறியா? அவங்க யாருக்கும் எதுவும் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசினான். அதாவது சஞ்சீவனை பொறுத்த வரைக்கும் வீரா ரொம்ப புத்திசாலி, எல்லாத்தையும் உடனே கண்டுபிடிச்சிருவான். அந்த அடிப்படையில தான் வீரா கூட வந்து பேசிட்டு இருந்தான். நீ பண்ற விஷயம் உனக்கே அசிங்கமா இல்ல? நீ கெட்டு போறதும் இல்லாம எதுக்கு நல்லா இருக்கிற பசங்க வாழ்க்கை இப்படி பண்ற அப்படின்னு கோவமா கேட்டான் வீரா. நான் ராணா மாஸ்டர் சொல்லியே திருந்தாத ஜென்மம், பொடி பையன் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு நக்கலா பார்த்தான். அதுக்குள்ள வீரா யோகி 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. வீராக்கு இந்த போட்டியை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அதனால வேற ஒரு ஐடியா பண்ணான். போட்டி ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் வீரா டபுள் ஜம்ப் பண்ணி யோகி பின்னாடி பக்கம் போய் நின்னவன் அவன் முகத்துல எட்டி ஒண்ணு விட அப்படியே உருண்டு போய் விழுந்துட்டான். அது நெட்ரிகன் அவனுக்கு கொடுத்த டிப்ஸ். யோகி உடம்புல இருக்கிற அந்த மருந்து எதிரில யாரு வந்தாலும் அவங்கள ஒரு வழி ஆக்கிடும், ஆனா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது. அதை வச்சுதான் வீரா இப்போ அந்த ரவுண்ட ஜெயிச்சிட்டான். சுத்தம் அப்படின்னு சஞ்சீவன் தலையில கை வைக்க அதுக்குள்ள 3வது ரவுண்டு ஆரம்பிச்சது. சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் யாரு ஜெயிப்பாங்கன்னு ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப யோகி உஷாராயிட்டான். ஒருவேளை வீரா டபுள் ஜம்ப் பண்ணா அந்த டைம்ல திரும்பி அவனுக்கு பஞ்ச் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தான். இங்கதான் வீரா போட்ட மாஸ்டர் பிளான் அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. கையில இருந்த மருந்த எப்படியோ யோகி உடம்புல தடவுன வீரா அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி 2 பேரும் ஒரே சமயத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. வி மாஸ்டர் நாச்சியார்னு
எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. மெடிக்கல் ரூமுக்கு அவங்கள அனுப்பிட்டு வெளியே காத்துட்டு இருந்தாங்க. உள்ள போன உடனே கண்ணை திறந்த வீரா அவனுக்கு மூலிகை மருந்து டாஸ்க்ல ஹெல்ப் பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸை வர வச்சிட்டான். கூடவே அதிரன், ஜீவன் 2 பேரும் இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க, நான் அதுக்குள்ள சித்துவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பின்னாடி பக்கம் ஓடிட்டான் வீரா. அங்க சித்து மயக்கத்துல ஏதேதோ உளறிட்டு இருக்கான்னு தாரா தான் மனசு கேட்காம அவன் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டா. வீரா சித்துக்கு தெரியாம யாரோ அவன் கழுத்துல ஏதோ காட்டு இலைய தடவி இருக்காங்க. அதுல அவனுக்கு சுயம் எழுந்து இப்படி ஆகியிருக்கான். நல்ல வேளை, அடுத்த கட்டம் ரொம்ப ஆபத்தானது, அதுக்குள்ள நீங்க கூட்டிட்டு வந்துட்ட, இனிமேல் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னது அந்த டிராகன் டீம் ஆளுங்க. வீரா என்னைக்கு அவங்கள லைப்ரரியில பார்த்தானோ அப்பவே டிராகன் டீம் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நெட்ரிகன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி ஆபத்தான விஷம் இருந்த இவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். வீரா, நீ இத வி மாஸ்டர் கிட்ட ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தன் கேட்டான். என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப சித்து மயக்கத்துல இருந்து எழுந்தாலும் அவனுக்கு யார் பண்ணான்னு சொல்ல முடியாதே, எதை வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு வீரா வருத்தமா கேட்டான். அதுக்கு தாரா, அண்ணா எனக்கு என்னமோ சஞ்சீவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, நான் வேணும்னா மாஸ்டர் கிட்ட பேசட்டுமா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டா. நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாயிரு அப்படின்னு தாராவை அடக்கிட்டான். இங்க சஞ்சீவன் பயங்கர சந்தோஷமா இருந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் வீரா இறந்துட்டான். யோகி அவன் சொன்ன பிளான் படி ஏதோ பண்ணி சக்சஸ் ஆயிருச்சுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். வீரா டிராகன் டீம் கிட்ட அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் யோகி பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டான். நல்ல வேலை, அதுக்கப்புறம் தான் வி மாஸ்டர் அவங்க பார்க்க உள்ள வந்தாரு. வீரா சாதாரணமா எழுந்து கொஞ்சம் சகஜமா எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்க யோகி இன்னும் மயக்கத்துல தான் இருந்தான். இதுக்கப்புறம் நடக்க போற போட்டியில நீங்க 2 பேரும் கலந்துக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வீராக்கு அது ரொம்ப வசதியா போயிடுச்சு. சஞ்சீவன் வீரா யோகி இருக்கிற டென்ட் வெளியே தான் கையை பிசைஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தான். இப்பதான் அவனோட அல்லக்கை வீரா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு போனதால அந்த பதட்டம். வீரா மட்டும் உள்ள இருந்தா பரவாயில்ல, ஆனா யோகி ஏதாவது கேள்வி கேட்டு அவன் உளறிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தான். உள்ள பட்டு மட்டும்தான் வீரா கூட பேசிட்டு இருந்துச்சு. அதிரன் ஜீவனுக்கு போட்டி இருந்ததால அவங்களும் மாஸ்டர் கூட கிளம்பிட்டாங்க. வீரா, வெளியே ஒரு பைத்தியக்காரன் செம்ம டென்ஷனா நின்னுட்டு இருக்கான், அவனை உள்ள கூப்பிட்டு கலாய்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. கண்டிப்பா கூப்பிடு, வச்சு செய்யலாம் அப்படின்னு வீராவும் கெத்தா உக்காந்துக்கிட்டான். ஒரு பையன் மூலமா விஷயம் கேள்விப்பட்டு சஞ்சீவன் கோவமா உள்ள வந்தான். எங்க வீரா ஏதாவது பேசி குட்டு வெளிப்பட்டுட போகுதோன்னு சஞ்சீவன் முதல்ல ஆரம்பிச்சான். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நீ யாரு, மரியாதையா என் கூட அனுப்பிவை அப்படின்னு யோகியை காட்டி சொன்னா சஞ்சீவன். யோகி வந்தா தாராளமா கூட்டிட்டு போ, அதான் எனக்கு தேவையான ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருச்சே அப்படின்னு வீரா உதார் விட்டான். சஞ்சீவனுக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஆதாரம், இங்க யார் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உதடு தந்தி அடிக்க ஆரம்பிச்சது. வி மாஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு அனுப்பியிருக்கேன், அங்க வந்து பாத்துக்க அப்படின்னு வீரா சஞ்சீவனை நல்லா பயம் காட்டிட்டு கிளம்பிட்டான். இன்னும் யோகி மயக்கத்துல இருக்கிறதுனால வீரா உண்மைய சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு சஞ்சீவனுக்கு புரியல. இருந்தாலும் அவன் பின்னாடி ஓடுனான். இங்க அதிரன் மயூரிக்கு ஃபைட் ஆரம்பிச்சது. சாதாரணமா இல்லாம 2 பேரும் ஸ்வாட் ஃபைட் பண்ணணும். இதுல ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல கத்தி சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்கல. அந்த அளவுக்கு 2 பேரும் பயங்கர இன்வால்வ்மெண்ட் காட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மயூரி ஒரு இடத்துல அவனோட ஸ்வாடை தட்டி விட்டு கண்டிப்பா அதிரன் அதை பிடிக்காம கீழே விழுந்துடும்னு சுத்தி இருந்தவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதேதான் மயூரியும் கணிச்சு அவ வின் பண்ணிட்டான்னு திரும்பின சமயம் இடது கையில ஸ்வாடை பிடிச்சிட்ட அதிரன் அதே வேகத்துல மயூரி கழுத்துல அதை வச்சுட்டான். அப்போ பயத்துல மயூரி தான் அவ ஸ்வாடை கீழே போட்டுட்டா. அதுல அதிரனுக்கு பாயிண்ட் கிடைச்சு அவகிட்ட நெருங்கி ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு கொஞ்சம் அடக்கி வாசின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொன்னான். ஏற்கனவே அவன்கிட்ட தோத்து போன கோவத்துல இருந்தவ மூடிட்டு போடா அப்படின்னு அதிரன் காலில் மிதிச்சிட்டு கிளம்பிட்டான். இப்ப திரும்பவும் பிரேக் டைம். அப்புறம் நம்ம டீம்ல ஒருத்தருக்கு ஆள் செட் ஆயிடுச்சு அப்படின்னு ஜீவன் அதிரனை ஓர கண்ணால பார்த்துட்டே சொன்னான். அட பாவிகளா, மிர்னா அழகிக்கா துரோகம் பண்றீங்க, என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் எனக்கு கூட பிறக்காத தங்கச்சிங்க, அவங்க வாழ்க்கையை கெடுத்த உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அதிரன் வீராவையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சான். டேய் பண்ணி, எது சொல்றதா இருந்தாலும் முழுசா சொல்லி தொலை, உன்னால எனக்கும் அடிபடுது அப்படின்னு வீரா எரிஞ்சு விழுந்தான். ஜீவன் உடனே அதிரன் கையை பிடிச்சு முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்தவன்
நீ மயூரிய கரெக்ட் பண்ணதை சொன்னா எங்க வாழ்க்கையில கும்மி அடிக்க பாக்குறியா அப்படின்னு 4 அடி கொடுத்தான். எதே அந்த ராட்சசிய நான் கரெக்ட் பண்ணனா? ஏண்டா அவ என் காலில் ஓங்கி மிதிச்சதுல நகம் பிஞ்சி வந்துருச்சு. நானே அந்த வலி தாங்க முடியாம நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு அதிரன் கோவமா கேட்டான். சும்மா பொய் சொல்லாத. போட்டி நடக்கிற இடத்துல மாஸ்டர்ஸ் முன்னாடி அவ காதுல ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்க, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிறியா அப்படின்னு ஜீவன் சிரிச்சான். ரகசியம் பேசுறடா, அட்வைஸ் பண்ண. அதுக்கு தான் என் காலை டேமேஜ் பண்ணிட்டா. அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க முன்னாடி பத்ரகாளி மாதிரி வந்து நின்னுட்டு இருந்தா மயூரி. வீரா வா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஜீவன் ஓட பார்க்க அதிரன் அவங்கள பிடிச்சு நிறுத்திட்டான். ஆனா வீரா மட்டும் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு காரணம் தாரா சொன்ன விஷயம். 7 பேட்டில் ஃபைட் காம்படிஷன் ஆரம்பிச்சு பசங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரேக் டைம்ல அதிரன் மயூரி பத்தி வாய் விட்டு அவகிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயம் வீராவை பார்க்க வந்த தாரா, அண்ணா யோகியை யாரோ கடத்திட்டு போயிட்டதா தகவல் வந்திருக்கு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கையோட கூட்டிட்டு போயிட்டா. வீரா டென்ட் போய் சேர்றதுக்குள்ள நெற்றிக்கண் மூலமா அதை சஞ்சீவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான். தாரா, நீ சித்து குணம் ஆற வரைக்கும் அவன் கூட இருக்க முடியுமா அப்படின்னு வீரா கேட்டான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அவன் எழுந்த உடனே வேற ஏதாவது அசிங்கமா பேசினா நான் கண்டிப்பா அகாடமியை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா தாரா. நீ இன்னும் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. சித்து நல்லபடியா குணமாகி வரட்டும், நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். இப்ப போய் அவன் கூட இரு அப்படின்னு வீரா அவளை பத்திரமா அனுப்பி வச்சான். இன்னுமா இந்த உலகம் சஞ்சீவனை நம்பிட்டு இருக்கு அப்படின்னு பட்டு தலையில அடிச்சுக்கிச்சு. என்ன பண்றது, அந்த அளவுக்கு அவன் ஆக்டிங் கொடுக்கறான். ஆனா ரொம்ப நாள் அவனோட நடிப்பு ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா ஆதாரத்தோட அவனை வி மாஸ்டர் முன்னாடி நிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு வீரா கோவமா சொன்னான். இங்க சாப்பிடுற இடத்துல மயூரி அதிரன் ஜீவன் 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தா. ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்ப. இப்பவே போய் இதை வி மாஸ்டர் கிட்ட சொன்னா உன்னை அடுத்த டாஸ்க் பண்ண விட மாட்டார் தெரியுமா அப்படின்னு மிரட்டினா. அப்பாடா, எனக்கும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் தேவைப்படுது. நீ ஒன்னு பண்ணு, இன்னும் 4 பிட்டா போய் வி மாஸ்டர் கிட்ட சேர்த்து சொல்லு, அப்பதான் எனக்கும் 1 மாசம் லீவு கிடைக்கும் அப்படின்னு அதிரன் கூலா பதில் சொன்னான். மயூரிக்கு சப்புனா ஆயிடுச்சு. இருந்தாலும் கெத்த விடாம, சொல்ல மறந்துட்டேன், இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் நாச்சியார் மாஸ்டர் அவங்க தான் பொறுப்பு எடுத்திருக்காங்க, அதனால இப்பவே போய் அவங்கள பாக்குறேன் அப்படின்னு கிளம்புனான். இது என்னடா புது உருட்டா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஜெர்க்கான அதிரன், சரி சரி போனா போட்டும், உன்னை மன்னிச்சிடுறேன், போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னான். எதே நீ என்ன மன்னிக்கிறியா, உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது என்னோட தப்பு அப்படின்னு அவன் மண்டைய பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்ப சரியா நாச்சியார் அகாடமி சுத்தி பார்க்க வந்தவங்க கண்ணுல மயூரி பண்ற காரியம் கண்ணுல பட்டுச்சு. திரும்பி பக்கத்துல இருந்த ரூபினிய பார்க்க அவ ஓடி வந்து மயூரிய பின்னால இருந்து புடிச்சு இழுத்தா. அப்பதான் அதிரனுக்கு மூச்சு விடவே முடிஞ்சது. ஆனா கோவத்துல மயூரி கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுட்டான். திருப்பி அவ கை ஓங்கின சமயம் நாச்சியார் வந்து பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்போ கிறிஸ்டல் மலை மேல நின்னுட்டு இருக்காங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு 2 பேரும் முறைச்சபடி மலை மேல ஏறினாங்க. இங்க திரும்பவும் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ விதுஷி டர்ன். அவளும் தாராவும் வில்லம்பு போட்டியில கலந்துக்கிட்டாங்க. வீரா, வில்லம்பு பார்த்தா அழகு ஞாபகம் வருது இல்ல அப்படின்னு பட்டு கேட்க அவன் தலை தானா அடிச்சு. சரி, திடீர்னு வந்து விதுஷி உன்னை ப்ரப்போஸ் பண்ணினா என்ன பண்ணுவ வீரா அப்படின்னு பட்டு கேட்க வீரா அதிர்ச்சி ஆயிட்டான். உன் வாய்னா உன் இஷ்டத்துக்கு பேசுவியா, அவ சின்ன பொண்ணு, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத அப்படின்னு வீராக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ரொம்ப பண்ணாத வீரா, உன் ஜாதகப்படி 2 பொண்டாட்டி யோகம் இருக்கு. பூதான் அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு பக்கம் அழகியும் இன்னொரு பக்கம் விதுஷின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பின்னால இருந்து அவனை யாரோ கூப்பிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, விதுஷியே தான். வீரா குழப்பமா பட்டுவ பார்க்க, டே டே நடிக்காத, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போ அப்படின்னு விரட்டி விட்டுச்சு. விதுஷி பக்கத்துல வந்த வீராக்கு முன்ன மாதிரி சகஜமா பேச முடியல.
பட்டு சொன்ன விஷயத்தால கொஞ்சம் குழம்பி போயிருந்தான். சொல்லு விதுஷி அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே வீரா வாய் தந்தி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வில்லம்பு போட்டி நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா. உங்க மாஸ்டர் இருப்பாங்க விதுஷி, நீ அவங்க கிட்ட போய் கேட்டுக்கலாமே அப்படின்னு வீரா சொன்னான். ஏன் நீ சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவ முகத்தை திருப்பிக்க வீராக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அவன் கனவுல வந்த பொண்ணு, அதனால கொஞ்சம் இறங்கி வந்தா. சரி, டவுட் பத்தி சீக்கிரம் கேளு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு போட்டி ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள அங்க வந்த தாரா, அண்ணா இந்த அம்பு சரியா இல்ல, கொஞ்சம் பாரு அப்படின்னு உரிமையா கேட்டா. உடனே வீரா எங்க கூடு அப்படின்னு அதை வாங்கி சரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது விதுஷிக்கு கோவத்தை உண்டாக்குச்சு. நான் இங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல எதுக்கு வர தாரா, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டா. இது என்னோட அண்ணா, அவங்க கூட நான் எப்ப வேணும்னாலும் பேசுவேன், நடுவுல நீ வராத அப்படின்னு தாரா பதிலடி கொடுத்தா. என்ன வீரா இவ இப்படி எல்லாம் பேசுறா, உனக்கு யாரு முக்கியம், நானா இவளா அப்படின்னு கேட்க தாராக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதை விட வீராக்கு தான் செம்ம ஷாக்கு. நான் எங்க இவகிட்ட க்ளோஸா பழகினேன், திடீர்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு விதுஷிய புரியாம பார்த்தான். அண்ணா இதெல்லாம் நல்லா இல்ல, அன்னைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு தாரா விதுஷிய முறைச்சிட்டு கிளம்பிட்டா. அண்ணியா, வீரா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு விதுஷி அழ ஆரம்பிக்க வீராக்கு தலைவலி வந்துருச்சு. இத பாருமா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா பொண்ணு ஆல்ரெடி ரெடியா இருக்கு, நீ ஏன் மனசுல எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம், என்கிட்ட ஒரு நல்ல விதமா பழகிறதா இருந்தா நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், இல்லனா என்னோட வழியே வேற அப்படின்னு வீரா உறுதியா சொல்லிட்டான். விதுஷி மனசுக்குள்ள இப்போ சரின்னு தலையாட்டிட்டு பின்னால பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோட வீரா கிட்ட பேச ஆரம்பிச்சா. ஐயோ நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் பழகி கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கோம், நான் உன்னை ரொம்ப க்ளோஸா நினைச்சிட்டேன், அதான் உரிமையா தாராவை திட்டினேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல விதுஷி, இப்ப காம்படிஷனுக்கு டைம் ஆகுது, நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பேச்ச மாத்திட்டான். அடுத்ததா விதுஷி தாரா வில்ல அம்பு வச்சுக்கிட்டு பொசிஷன்ல நின்னாங்க. விதுஷிக்கு தாராவை வின் பண்ணணும், அதுவும் வீரா முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தணும். அதனால ஒரு வெறியோட களத்துல இறங்கினான். அவங்க 2 பேர் முன்னாடியும் ஒரு கண்ணாடி இருக்கும், அதுல டார்கெட்டோட ரிவர்ஸ் இமேஜ் தெரியும், அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடிக்கணும். செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொடுத்தாங்க. அங்க ஒரு பொம்மை இருந்துச்சு, அதோட இடது கண் இவங்க அடிக்கணும், அதான் டார்கெட். கண்ணாடியில பார்க்கும்போது அது வலது பக்கமா தெரியும். மனசுல அதை குறிச்சுக்கிட்டு 2 பேரும் எய்ம் பண்ணி அடிச்சாங்க. ஆனா விதுஷி தான் கடைசியில வின் பண்ணா. தாரா 2வது டைமும் தோத்து போயிட்டா. பரவாயில்ல விடுறா, நீ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அந்த அளவுக்கு பண்ணினதே பெருசு, அடுத்த தடவை நான் உனக்கு சொல்லி தரேன், நீ கண்டிப்பா வின் பண்ணுவ அப்படின்னு வீரா தாராக்கு ஆறுதலா பேசிட்டு இருந்தான். நான் போய் சித்துவ பாக்குறேன்னா அப்படின்னு தாரா கிளம்ப விதுஷி அங்க வந்து நின்னா. வீரா எனக்கு என்ன தரப்போற அப்படின்னு விதுஷி வீரா கிட்ட மொட்டையா கேட்க, எனக்கு புரியல அப்படின்னு வேற பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வின் பண்ணதுக்கு நீ ஏதாவது கிஃப்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிற அப்படின்னு அவனை இடிச்சு பேசிட்டு வந்தா. வீராக்கு விதுஷி நடந்துக்கிற விதம் தப்பா தோணுச்சு. உடனே அவளுக்கு புரிய வைக்கணும்னு அகாடமி வெப்பன் ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். உனக்கு இங்க என்ன வேணுமோ வாங்கிக்க, நான் என்னோட பேட்டில் பாயிண்ட்ஸ்ல கிடைச்ச காசு வச்சு உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல விதுஷி ஹாப்பி என்னாச்சு, துள்ளி குதிச்சுக்கிட்டே புது கிளவுஸ், ஹெல்மெட் அப்படின்னு கராத்தேக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கிட்டா. அப்போ கரெக்டா அங்க யோகி அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ வாங்க வந்தான். வீரா விதுஷி கூட இருக்கிறத பார்த்துட்டு வேணும்னே வம்பு வளர்க்க அவங்க கிட்ட நடந்து வந்தான். பாத்தியாடா, எங்க போனாலும் அண்ணனுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வீரா எதுவும் கண்டுக்காம வேற பக்கம் திரும்பிட்டான். ஆனா விதுஷி சும்மா இல்லாம, நாங்க 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போறோம், உனக்கு பொறாமையா இருந்தா நீயும் போய் ஒரு ஆளை பிடி அப்படின்னு வீரா கையோட கை கோத்துக்கிட்டா. வீரா சட்டுன்னு அவ கைய உதறிட்டு,
டைம் ஆச்சு, உனக்கு தேவையானதை வாங்கிட்டியா அப்படின்னு கோவமா கேட்டான். ஐயோ, இங்க பாத்தீங்களா, இவள சொன்னா அவனுக்கு கோவம் வருது, அவனை சொன்னா இவளுக்கு கோவம் வருது, ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு யோகி இன்னும் பேச்ச வளர்த்தான். உடனே வீரா, உங்க ஊர்ல அண்ணன் தங்கைக்கு வாங்கி கொடுக்கறது கூட இப்படித்தான் அசிங்கமா பேசுவீங்களா அப்படின்னு கேட்க விதுஷிக்கு ஷாக் ஆயிருச்சு. வீரா, அவங்களுக்கு பயந்து எதுக்கு என்ன தங்கன்னு சொல்ற, நம்ம அப்படியா பழகுறோம் அப்படின்னு கேட்டா. அரைஞ்சேன்னு வையு, பல்லு மொத்தமா விழுந்துரும். நான் என்னைக்கு உன்கிட்ட வேற மாதிரி பேசியிருக்கேன்? போனா போது, சின்ன பொண்ணுன்னு சும்மா விடுறேன். இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட வந்தேன்னு வையே, நீ வேற மாதிரி வீராவை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். விதுஷிக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் அருவியா கொட்ட ஆரம்பிச்சது. மயூரி அன்னைக்கு சொன்னது கரெக்ட் தான். இவன் வேணும்னே என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். இந்த வீராவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவன் மேல வன்மத்தை வளர்த்துக்க ஆரம்பிச்சா. இங்க இன்னொரு பக்கம் மயூரி அதிரன் பனிஷ்மெண்ட் ஜோன்ல நின்னுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு நாளைக்கு அந்த கிறிஸ்டல் மலையில கிட்டத்தட்ட 50 டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல்ஸ் வெளியே வரும். அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும். இப்போ அதுதான் அவங்க 2 பேருக்கும் கொடுத்த பனிஷ்மெண்ட். ஈவினிங் 6 மணிக்குள்ள அட்லீஸ்ட் 30 கிறிஸ்டல் ஆவது கையில இருக்கணும். அதுவும் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க அடுத்த நாள் பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ண வேண்டாம். அதனால இப்ப 2 பேரும் வேக வேகமா அந்த மலையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 4 மணி ஆயிடுச்சு. 2 பேர்கிட்டையும் ஒரு கிறிஸ்டல் கூட இல்ல. உன்னை என் ஆப்போனண்டா செலக்ட் பண்ணதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்ட, வாழ்க்கையில இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அதிரன் மயூரிய பார்த்து சொன்னான். அது என் தலை எழுத்து. ஆரியன் மாதிரி நீ நல்லவன் நினைச்சு உன் கூட ஃபைட் பண்ண பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டா. ஆரியன் பத்தி சொன்ன உடனே அதிரன் முகம் டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மயூரி கூட அவன் ஒரு வார்த்தை கூட பேசல, தனியா ஒதுங்கி போயிட்டான். காலையில இருந்து அப்படி வாய மூடாம பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டான்? ஒருவேளை வேற ஏதாவது பிளான் பண்ணி நாளைக்கு பனிஷ்மெண்ட் வாங்காம தப்பிச்சிருவானா அப்படின்னு மயூரி விதவிதமா யோசிச்சுட்டு இருந்தா. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவங்க பனிஷ்மெண்ட் முடிஞ்சு அகாடமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனா கையில கிறிஸ்டல் இல்லாததால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நீ அந்த எல் ரூம் போயிட்டு வந்தியே, அங்க அந்த வாள் கையில கிடைச்சதா? அப்படி இருந்தா கொஞ்சம் அதை வச்சு ஏதாவது கிறிஸ்டல் கிடைக்குமான்னு பாரு அப்படின்னு மயூரி ஐடியா கொடுக்க அதிரனுக்கு மண்டையில பல்பு எரிஞ்சிச்சு. ஆமா, மயூரி சொல்ற மாதிரி அந்த வாளுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. அதிரன் அவன் வயிற்றுல சொருகி இருந்த வாள் மயூரி கண்ணுக்கு தெரியாது. அதனால அவன் கண்ணை மூடி அது மேல கை வச்சு கிறிஸ்டல் கிடைக்குமான்னு மனசார வேண்டிக்கிட்டான். என்ன ஆச்சரியம், அந்த மலையை சுத்தி கரெக்டா கிறிஸ்டல்ஸ் எங்க இருக்குன்னு மட்டும் அவ கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. துள்ளி குதிச்ச அதிரன் ஓடி போய் 30 கிறிஸ்டல்ஸையும் எடுத்துட்டான். மயூரி எதுவுமே சொல்லல. அவன் பண்றது கை கட்டி நின்னு பார்த்துட்டு இருந்தா. எல்லாம் எடுத்து முடிஞ்ச உடனே அதிரன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். மயூரி இருக்கிறத கண்டுக்க கூட இல்ல. அவளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவன் பின்னாடியே பேசாம நடக்க ஆரம்பிச்சா. அகாடமி உள்ள வந்த உடனே 2 பேரும் வி மாஸ்டர் முன்னாடி நின்னாங்க. அவருக்கு இவங்கள இப்படி பனிஷ்மெண்ட் ஜோன்ல பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நாச்சியார் சொன்னதுக்கு அப்புறம் அங்க அப்பீல் கிடையாது. அதனால சும்மா இருந்துட்டாரு. என்னப்பா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 2 பேரும் இப்படியா சாப்பிடுற இடத்துல அடிச்சுக்கிறது அப்படின்னு கேட்க 2 பேரும் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள நாச்சியார் ரூபினி அங்க வந்து எவ்வளவு கரெக்ட் பண்ணீங்கன்னு கவுண்டிங் ஆரம்பிச்சாங்க. கரெக்டா அதிரன் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி இருக்க மயூரி கிட்ட ஒரு கிறிஸ்டல் கூட இல்ல. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு ரூபினி நாச்சியார் சார்பா கேட்டா. அதாவது அகாடமி ரூல் என்னன்னா, யாராவது கொடுத்த பனிஷ்மெண்ட்டை மதிக்காம இருந்தா அவங்க 15 டேஸ் அகாடமியை விட்டு ஒதுங்கி இருக்கணும். எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்க முடியாது. டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. இப்ப மயூரி அந்த கட்டத்துல இருக்கா. எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு அவ சொல்றதுக்குள்ள அதிரன் இதுல இருக்கிற 30 கிறிஸ்டல்ஸும் மயூரி கணக்குல தான் வரணும். அவ தான் எங்க இருக்குன்னு சொன்னா, நான் அதை எடுத்துட்டு மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல மயூரிக்கு கோவம் வந்துருச்சு. இவன் பொய் சொல்றான் மாஸ்டர், நான் ஒரு கிறிஸ்டல் கூட எடுக்கல அப்படின்னு உண்மையா பேசினா. இல்ல மாஸ்டர், மயூரி தான் அழகா பிளான் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணது, அதனால இது அவ கணக்குல தான் வரும் அப்படின்னு அதிரன் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சிட்டான். உடனே வி மாஸ்டர் நாச்சியார் கிட்ட இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க,
இவங்க 2 பேருக்கும் நாளைக்கு திரும்பவும் ஃபைட் வைக்கலாம். அதுல ஜெயிக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதாவது இப்ப 6th ஸ்டேஜ்ல இருந்தா 5th ஸ்டேஜுக்கு போயிடணும் அப்படின்னு அதிரடியா ரூபினி நாச்சியார் சொன்ன விஷயத்த சொல்லிட்டா. எல்லாம் முடிஞ்ச உடனே மயூரி அதிரன் முன்னாடி வந்து நின்னா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னோட ஹீரோயிசம் காட்டுறதுக்கு என்னோட வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சதா? நாளைக்கு ஒருவேளை நான் தோக்குற மாதிரி ஆயிடுச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டினா. அப்புறம் வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா அப்படின்னு அதிரன் கை கட்டி நிக்க, அதுல அவளுக்கு இன்னும் கடுப்பு ஏறுச்சு. உன்னெல்லாம் அப்படின்னு மயூரி கோவமா கை நீட்ட, அதை பிடிச்ச அதிரன் அவளை பார்த்து கண்ணடிச்சுட்டு கிளம்பிட்டான். அதிரன் நடந்துகிட்ட விதம் மயூரிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த பக்கி என்ன புதுசா கண்ணெல்லாம் அடிக்கிறான், குளிர் விட்டு போச்சு போல இருக்கு. காலில் மிதிச்சதுக்கு பதில் முகத்துல மார்க் போட்டிருக்கணும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இங்க சித்து இப்பதான் கண் முழிச்சான். ஒரு பக்கம் தாரா சித்து கைப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வீரா தலைக்கு முட்டு கொடுத்து படுத்திருந்தான். இவங்க 2 பேரை நான் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன், அது என் மனசுக்கு தெரிஞ்சாலும் மூளை வேலை செய்யாம சில சமயத்துல வாய்க்கு வந்ததை பேசியிருக்கேன். ஆனா எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க தான் கூட இருக்காங்க அப்படின்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சான். அவனோட அசைவு தெரிஞ்சு முதல்ல எழுந்தது தாரா தான். ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு அவ கேட்டதும் முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டா சித்து. இது திருந்தாத கேஸ் அப்படின்னு வீராவை எழுப்பி விஷயத்த சொல்லிட்டு தாரா கிளம்பிட்டா. சித்து, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? தலைவலி இருக்கா? உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? எங்கேயாவது வலிக்குதா அப்படின்னு வரிசையா கேள்வி கேட்டான் வீரா. உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு என் பக்கத்துல வர அப்படின்னு திரும்பவும் எரிஞ்சு விழுந்தான் சித்து. நான் ஒன்னும் பழைய வீராவா பக்கத்துல வரல. மாஸ்டர் என்னோட கண்காணிப்புல உன்னை விட்டுட்டு போயிருக்காரு. நான் தான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும். அதனால அதிகமா பேசாம கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு வீரா அவனுக்கு மருந்து கொடுத்தான். அன்னைக்கு டே முடியறதுக்குள்ள சித்துக்கு ஓரளவுக்கு பாடி செட் ஆயிருச்சு. ஆனா 2 பேரும் எதுவும் பேசிக்கல, தள்ளி தள்ளி தான் இருந்தாங்க. இங்க யோகிய கூட்டிட்டு வந்த சஞ்சீவன் எப்போதும் போல அவன்கிட்ட இருந்த மருந்தை கொடுத்து எப்படியோ அவனையும் அடுத்த நாளுக்கு ரெடி பண்ணிட்டான். மறுநாள் 7 பேட்டில் ஃபைட்டு செகண்ட் டே ஸ்டார்ட் ஆச்சு. சஞ்சீவன் வீரா பக்கத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தவன் கண்ணுல சித்து மட்டும் தெரியல. ஐயோ, அந்த குட்டி பிசாசை நம்பி பெரிய பிளான் போட்டது ஏன் தப்பு, கடைசியில எனக்கு பெரிய ஆப்பு வச்சிட்டான் அப்படின்னு பல்ல கடிச்சான். அப்ப பின்னாடியில இருந்து மாஸ்டர் அப்படின்னு ஒரு குரல். அது சித்து தான். அவனை பார்த்த உடனே சஞ்சீவனுக்கு தலகால் புரியல. என்னடா ஒரே நாள்ல இழைச்சு போயிட்ட? அதுக்கு தான் அந்த வீரா கிட்ட என் கூட அனுப்ப சொல்லி சண்டை போட்டேன். பாரு உன்னை இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு போலியா நடிச்சான். மாஸ்டர், இப்போ நமக்கு அது முக்கியம் கிடையாது, நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சித்து கேட்க, சஞ்சீவனுக்கு அவனை நம்பணுமா வேணாமான்னு சந்தேகம் வந்துச்சு. என்னடா நீயா வந்து பிளான் கேட்கிற? அந்த வீரா ஏதாவது சொல்லி விட்டானா அப்படின்னு கேட்டான். நான் அவன் கிட்ட ஏதாவது பேசினா தானே. மருந்து கொடுத்தான், சாப்பிட்டேன். அதே மாதிரி தாரா கொஞ்ச நேரம் இருந்தா, நான் அவகிட்ட எதுவும் பேசல, அதனால அவளும் கிளம்பிட்டா. இதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னான். சஞ்சீவன் சித்து பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இந்த பையன் உண்மையத்தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டான். சரிடா தம்பி, இன்னைக்கு உனக்கு எந்த போட்டியும் கிடையாது, ஆனா என் கூடவே இரு, திடீர்னு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சித்துவை அவன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டான். இந்த பக்கம் தாரா மனசு கேட்காம வீராவை கேள்வியா கேட்டுட்டு இருந்தா. அண்ணா, நீங்க திரும்பவும் அந்த சஞ்சீவன் கிட்ட சித்துவை அனுப்புறதுக்கா நேத்து அந்த அளவு கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சீங்க? எனக்கு இப்பவே அவன் மண்டையில 4 போடு போட்டு இழுத்துட்டு வரணும்னு தோணுது அப்படின்னு கோவமா பேசினான். சில பேர் சொல்லி திருந்துவாங்க, சில பேர் பட்டு தான் திருந்துவாங்க. நம்ம சித்து இப்ப 2வது கேட்டகரியில இருக்கான். கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் வருவான், நீ அடுத்த வேலைய கவனி அப்படின்னு அவளை அனுப்பி விட்டான். இங்க முதல்ல அதிரன் மயூரி 2 பேருக்கும் போட்டி நடக்க போகுது. வெளியே இருக்கிறவங்களுக்கு வேணும்னா இது சாதாரண காம்படிஷனா இருக்கலாம், ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப். இதுல தோக்குறவங்க டி ப்ரமோட் ஆக சான்ஸ் இருக்குன்னு 2 பேரும் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏண்டா உனக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சக்கரவர்த்தி டாஸ்க், எல் ரூம் டாஸ்க்னு எல்லாம் முடிச்சுட்டு பெரிய ஆளுன்னு சுத்திட்டு இருந்தோம். இப்ப பாரு டி ப்ரமோட்ல வந்து நிக்கிற அப்படின்னு
ஜீவன் அதிரனை கோவமா கேட்டான். ஏன் சொல்ல மாட்ட? நான் பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தேன், நீ தானே அவ பேரை இழுத்த, இதனாலதான் இங்க வந்து நிக்குது அப்படின்னு ஜீவன் தலையில குட்டுனான். அதுக்குள்ள போட்டிக்கு 2 பேரையும் கூப்பிட்டாங்க. அதே ஸ்வாட் ஃபைட் தான், ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இப்போ 2 கையில ஸ்வாட் வச்சு ஃபைட் பண்ணணும். அதிரன் மயூரிக்கு அந்த டேலண்ட் இருக்கிறதுனால இந்த சேலஞ்ச் கொடுத்திருந்தாங்க. இதுல 2 ரவுண்ட் இருக்கும். டேய், நீ வேணும்னா நம்ம எல் ரூம் ஸ்வாட் யூஸ் பண்றியா அப்படின்னு ஜீவன் கேட்க, வீரா வேண்டான்னு சொல்லி அவன் எப்போதும் யூஸ் பண்ற ஸ்வாட் கொடுத்து அனுப்பிட்டான். 2 பேரும் பொசிஷன்ல நின்னாங்க. அதிரன் மயூரி கண்ணை பார்க்க, நேத்து ராத்திரி கண்ணடிச்ச, கத்தி எடுத்து அங்க சொருகிடுவேன் அப்படின்னு ஆக்ஷன்ல காட்டுனான். அதிரன் சிரிப்பு அடக்கிக்கிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சான். ஏதோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல சீன் பார்க்குற மாதிரி 2 பேரும் அந்த அளவுக்கு வேகமா விட்டு கொடுக்காம சண்டை போட்டாங்க. முதல் ரவுண்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. 2 பேரும் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. வி மாஸ்டர் உடனே சரிசமமா பாயிண்ட் பிரிச்சு கொடுத்துட்டு பிரேக் விட்டுட்டாரு. அங்கங்க இருந்த சின்ன சின்ன காயத்துக்கு 2 பேரும் மருந்து போட்டுக்கிட்டாங்க. ஏண்டா, ஒருவேளை நீ அடுத்த ரவுண்ட்ல மிஸ் பண்ணிட்டா இனிமே எங்க கூட டாஸ்க் பண்ண வரமாட்டியா அப்படின்னு ஜீவன் அபசகனமா கேட்க, அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு உன் மேல கொலை கேஸ் ஒண்ணு போட்டு என் கூடவே வச்சுப்பேன் அப்படின்னு அதிரன் சொன்னான். வாயை பொத்திட்டு ஜீவன் அதுக்கப்புறம் எதுவும் பேசவே இல்லை. அதிரன் செகண்ட் ரவுண்டுக்கு எல் ரூம் ஸ்வாட் லெஃப்ட் கையில வச்சுக்க, உனக்கு அது இப்ப தேவைப்படும் அப்படின்னு வீரா சொன்னான். ஆனா வீரா, அது நம்ம கண்ணுக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாதே, மாஸ்டர் கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு அதிரன் புரியாம கேட்டான். அந்த ஸ்வாடு மேல கை வச்சு இத அப்படியே சொல்லு, அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் வராது போ அப்படின்னு அனுப்பி வச்சான். வீரா சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும்னு அதிரனும் அதை ஃபாலோ பண்ணான். இப்ப 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. மயூரி முன்ன விட அதிரனை வேகமா தாக்க ஆரம்பிச்சா. உண்மையாவே அவளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எல் ரூம் ஸ்வாட் வச்சு அதிரன் மயூரிக்கு ஈக்குவலா போட்டி போட்டான். ஒரு கட்டத்துல மயூரி அதிரன் வயித்துல கத்திய சொருக போன சமயம் அவ கை அதுவா முறுக்கி ஸ்வாட கீழே போட்டுட்டா. உடனே வி மாஸ்டர், 2 பேரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் டாச்சியார் கிட்ட பேசிட்டு உங்க பாயிண்ட்ஸ் பத்தி சொல்றேன் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாரு. இங்க சாப்பிடுற இடத்துல அதிரன் முகம் கலை இழந்து இருந்துச்சு. அதுக்கு காரணம் வீரா சொன்ன அதிர்ச்சி தகவல். 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஞ்சீவன் மயூரிய தனியா கூப்பிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட இது வரைக்கும் பேசினது இல்ல மயூரி, ஆனா உன் திறமைய பத்தி கல்கி மாஸ்டர் இடத்துல நீ பிராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். சாதாரணமா மயூரிக்கு யாராவது புகழ்ந்து பேசினா அவங்கள பிடிக்காது. அவ கோவக்காரி தான், ஆனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மாஸ்டர், நீங்க என்ன விஷயமா பேச வந்தீங்களோ அதை பேசிட்டு கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு எரிச்சலா சொன்னான். எல்லாரையும் அந்த வீரா மயக்கி வச்சிருக்கா பாரு, மாஸ்டர்னு யாருக்காவது மரியாதை இருக்கா? நல்லதுக்கு காலம் இல்ல அப்படின்னு சஞ்சீவன் எழுந்துக்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு மயூரி அவனை தடுத்தா. வீரா என்ன பண்ணா? உங்களுக்கு எதுக்கு அவன் மேல கோவம் அப்படின்னு மயூரி கேட்க, அப்பாடா ஆடு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சஞ்சீவன் சந்தோஷப்பட்டான். நீ டீப்ரமோட் ஆகணும்னு வீரா தான் பிளான் பண்ணி அதிரன் உன் கூட சண்டை போட வச்சது. அது தெரியாம அப்பாவியா நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, இப்போ எப்படி நீ ஜெயிக்க போற அப்படின்னு மெதுவா அவளுக்கு தூண்டில் போட்டான். ஏற்கனவே கடுப்புல இருந்தவ வீரா பேரை கேட்ட உடனே இன்னும் மயூரிக்கு ஆத்திரம் வந்துச்சு. என்கிட்ட திறமை இருக்கு, கண்டிப்பா அதிரனை ஜெயிச்சு அவனை டீப்ரமோட் பண்ண வைப்பேன் அப்படின்னு மயூரி உறுதியா சொன்னான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, எங்க உன் ஸ்வாடு கொடு அப்படின்னு மயூரி கிட்ட இருந்து வாங்கின சஞ்சீவன் அவ பார்க்காத சமயத்துல ஒரு மூலிகை இலைய அதுல தடவிட்டான். அதோட வீரியம் தாங்க முடியாம தான் மயூரி அதிரன் வயித்துல குத்த போனது. பட்டு சஞ்சீவன் ஸ்வாட்ல மருந்து தடவின உடனே அந்த விஷயத்த வீரா கிட்ட சொல்லிருச்சு. அதனாலதான் அவன் எல் ரூம் ஸ்வாட் யூஸ் பண்ண சொல்லி அனுப்புனான். அதிரன் ஜீவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன வீரா பட்டு சொன்னதை மறைச்சு, எனக்கு அந்த சஞ்சீவன் மேல டவுட் இருந்துச்சுடா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, அதனால்தான் உன்னை அந்த ஸ்வாட் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு புரிய வச்சான். அதிரன் எழுந்து வீராவை அப்படியே கட்டிக்கிட்டான். நீ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ அப்படின்னு அதுக்கு மேல அவனுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை. சரி சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், நீ தப்பா எடுத்துக்காத, தயவு செஞ்சு அந்த மயூரி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொன்ன உடனே அதிரன் அதிர்ச்சியா வீராவை பார்த்தான்.
எனக்கு புரியுதுடா, ஆனா கண்டிப்பா உனக்கு ஏத்த பொண்ணு அவ கிடையாது. ஜெயிக்கிறதுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. நீ நல்ல பையன், உனக்கான பொண்ணு கண்டிப்பா வருவா அப்படின்னு வீரா சொல்ல அதிரன் தலைய ஆட்டுனான். அதுக்குள்ள வி மாஸ்டர் பாயிண்ட்ஸ் பத்தி பேச கூப்பிட்டாரு. உங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார பாக்குறது யார விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தீங்க. அதனால 2 பேரையும் டீ ப்ரோமோட் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதில் அடுத்த டாஸ்க்கு டைரக்டா நீங்க 2 பேரும் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மயூரி திரும்பி அதிரனை பார்க்க அவன் அவளை கண்டுக்கவே இல்லை. விதுஷி நேரா வந்து மயூரிய கட்டிக்கிட்டா. நானும் அடுத்த டாஸ்க்கு டைரக்டா செலக்ட் ஆயிட்டேன், நீயும் என் கூட வரணும் அப்படின்னு. இவ்வளவு நேரம் நான் பண்ண பிரார்த்தனை பலிச்சிருச்சுன்னு மயூரி கைய பிடிச்சு சுத்த ஆரம்பிச்சா விதுஷி. இங்க சஞ்சீவன் வழக்கம் போல அதிரன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு மூளைய போட்டு கசக்கிட்டு இருந்தான். பக்கத்துல இருந்த சித்து எதுலயும் இன்ட்ரெஸ்ட் காட்டாம எங்கேயோ வெறிச்சு பார்த்தபடி உட்கார்ந்துட்டு இருந்தான். அதுக்கு மேல யோகி சஞ்சீவன் கொடுத்த மருந்த காலையில இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு டப்பால மாத்தி மாத்தி வச்சிட்டு இருந்தான். உண்மையாவே ராணா மாஸ்டர் கிட்ட இருந்த வரைக்கும் யோகி வேற லெவல். எல்லாரும் அவனை பார்த்து மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப சஞ்சீவன் அல்லக்கைன்னு பேர் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. அவனோட உண்மையான திறமை வெளியே வராத அளவுக்கு மூளைய மழுங்கடிச்சு சஞ்சீவன் அவனை கைக்குள்ள வச்சிருக்கான். டேய் யோகி, அடுத்ததா உனக்கு இன்னொரு பையனுக்கும் ஃபைட் நடக்க போகுது, நீ அதுல கலந்துக்க வேண்டாம், நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சஞ்சீவன் சொல்ல யோகி என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே பண்ணிட்டான். இங்க ஒரு பக்கம் போட்டி நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நாச்சியார் கவலையா இருந்தாங்க. பக்கத்துல ரூபினி கொம்பன் அவங்க பிரச்சனைய வி மாஸ்டருக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆகாய மலை மாதிரி பக்கத்துல விண்மீன் மலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் நாச்சியார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அத ஒரு ராட்சசன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். அவனால அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ அவன் 10 நாள் கெடு கொடுத்து இருக்கான். அதுக்குள்ள அந்த ஊரை அவனுக்கு எழுதி வைக்கணும், இல்லனா எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டான். இப்போ அதை சமாளிக்கணும், என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. வி மாஸ்டருக்கு உடனே வீரா, அதிரன், ஜீவன், சக்கரவர்த்தி டாஸ்க் பண்ணது ஞாபகம் வந்துச்சு. நாச்சியார், நம்ம அகாடமி பசங்க நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.